सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं பிரயாண காலம் அந்திம காலத்துல மரண காலத்துல ஈஸ்வர தியானம் ஆவசியகம் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றதுக்காக வந்திருக்கார். இந்த 8வது அத்தியாயம் முழுக்க கிரமமுக்தி பழக்கமான விதியை அவர் சொல்றாரு. கிரமமுக்தி அப்படின்னா சத்தியோமுக்தினா வேதாந்தத்தை படித்து இங்கேயே அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தை அடைந்தவர்கள் அடையக்கூடியதானது சத்தியோமுக்தி. இப்பவே ஜீவன் மேவ முக்தி. உபாசகர்களா இருந்து கொண்டு நிஷ்காமமாக யார் பகவானை உபாசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவனுடைய போக வேண்டிய கதியான சுக்ல கதியை அவர் சொல்றார். இப்படி இவா பிரம்மலோகம் போகிறார்கள். அப்புறம் பிரம்மலோகத்துல போய் அங்க போய் பிரம்மாவனாலேயோ இல்ல கனக சனந்தனாதிகளாலேயோ பாடம் எடுக்கப்பட்டு அங்க போய் வேதாந்தத்தை படித்து அங்கிருந்து முக்தி. அப்படி இதுவும் முக்தியை கொடுக்கறதுனால நிஷ்காம பக்தியும் முக்தியை கொடுக்கறதுனால கிரமமாக முக்தியை கொடுக்குது, சாட்சாத்தா கொடுக்கல. ஆனா இந்த வேதாந்தமானது சாட்சாத்தா இங்கேயே சத்தியோ முக்தியை கொடுக்கறது அப்படின்னு அந்த ஈஸ்வர பிராப்தியை பற்றி சொல்றார். ஈஸ்வர பிரம்மலோகத்துக்கு போறதுன்னா ஈஸ்வர பிராப்தி, ஈஸ்வர பிராப்தியை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பிரயாண காலத்துல எப்படி போகணும் அப்படின்னா அசத்திலிருந்து அசத்தோமா சத்கமய மிருத்யோர்மா ஜோதிர்கமய தமசோமா ஜோதிர்கம மிருத்யோர்மா அமிர்தம் கமய அப்படின்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி கிரமமாக இவர்கள் இங்கிருந்து போயிட்டே இருக்கணும். இப்படி ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னாக்க ஏதோ ஒரு தடவை பண்ணா அது சரியா வராது. அது ரொம்ப நாளா இவங்களுக்கு அந்த பாடகங்கள்லாம் தம்புரா வச்சுட்டு இருந்தா அந்த பாட்டு கூடவே அந்த தம்புராவானது இருந்தாதான் இவதான் பாட முடியும். அதே மாதிரி எப்பொழுதும் எந்த காரியம் காட்டாலேருந்து சாயங்காலம் பண்ணியிருந்தாலும் அந்த ஈஸ்வர ஸ்மரணம் பின்னாடி இருந்துட்டே இருக்கக்கூடிய நிலை என்னைக்கு வருதோ அப்படி இருக்கிறவனுக்கு தான் அந்திம காலத்துல அவரை பத்தி நினைப்பான். அப்படி இல்லைன்னாக்கா வேற எதையாவது நினைச்சுட்டான்னாக்க சமயவைக்கு கவிதையான்னு சொல்லி பயமுறுத்திட்டாரு. வேற எதையாவது நினைச்சா அதே மாதிரியே அடுத்த ஜென்மாவும் அமைஞ்சு போயிடும். அதனால இது அந்த சமயத்துல நம்ம நினைக்கணும்னா இப்போதுந்தே அதை ஆரம்பிச்சுட்டே இருந்து அதே அந்த தம்பராவதி மாதிரி அந்த பகவத் தியானத்திலேயே இருந்துட்டே இருந்தாலும் நிஷ்காமமான ஒரு பக்தியானது ஏற்படும். அப்படி மரண காலத்துல வரும்போதுதான் இது பண்ணன்றதுக்காக உபாயங்களை இப்ப சொல்றாரு. அனன்ய சேதாக சததம் யோ அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யசா சத்யாஹம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. பார்த்தா அனன்ய சேதாக எப்படி அந்நிய சேதம் அந்நிய ஒரு சிந்தனை இல்லாமல் பகவானையே நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைவர் அனன்ய சேதாக. அப்படிப்பட்ட நிலையில எப்படி சததம் எப்பொழுதும் சதா சர்வகாலமும் பகவானையே நினைத்து கொண்டே இருந்து கொண்டு யோ மாம் ஸ்மரதி யார் என்னை இப்படி நினைத்து கொண்டிருக்கிறானோ நித்தியசா நித்தியசா அப்படின்னாக்க எப்பொழுதும் ஹவுலாங் அப்படின்னு கேட்டா தினந்தோறும் எப்பொழுதுமே அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டு இருந்தானா ஆனால் சத்திய அப்படிப்பட்ட அவனுக்கு அகம் சுலபா நான் ரொம்ப ஈஸியா காணப்படுவேன். எப்பொழுதும் சதா சர்வகாலமும் நிதித்தியாசனம் பண்ணி கொண்டே அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ணி ஞானிக்கு நான் எப்படி சுலபமோ அதே மாதிரி நிஷ்காமமா ஈஸ்வர உபாசனம் பண்ணுறவாளும் என்னை ஈஸியா அடையலாம். ஆனா இவாளுக்கு சத்திய முக்தி பலம், அவளுக்கு கிரம முக்தியான பலம். இப்படி நித்தி யுக்தஸ்து யோகினஹா. இப்படி யோகிகளாக இருக்கிறவர்கள் சமாஜித சித்தமாக இருக்கக்கூடிய யோகிகள் தான் இதைத்தான் ஃபாலோ பண்ணி என்னை சுலபமாக அடைந்தார்கள். அதே மாதிரி இனியும் அடையணுமே ஆனால் வேறு சிந்தனை இல்லாமல் சததம் யா மாம் நித்தியதாக மாம் ஸ்மரதி டெய்லி என்னை யார் சதா சர்வகாலம் நினைக்கிறானோ அப்பத்திய அவனுக்கு அகம் சுலபகம். எப்படி இந்த யோகிகளுக்கெல்லாம் நித்திய யுக்தமாக இருக்க சமாஜித சித்தமாக இருக்கக்கூடிய யோகிகளுக்கெல்லாம் நான் சுலபமா இருக்கேனோ அதே மாதிரி உங்களுக்கும் சுலபமாக
அப்படின்னு சொன்னார். சரி, அந்த சுலபத்தினால எனக்கு என்ன, உங்களுடைய சௌலபியான்னு தெரிஞ்சதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமுபேட்சிய புனர்ஜென்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ தம் சித்திம் பரமாம் கதாஹ. பகவான் சௌலபியான்னு தெரிஞ்சுட்டா எனக்கு என்ன நான் கேட்கிறேன், பெரிய விஷயம் இருக்கு. அது என்ன, புனர்ஜென்மம் அப்படின்னு ஒண்ணு திருப்பி திருப்பி அம்மா வைத்த புனரத்தி மரணம், புனரத்தி ஜனனம், புனரத்தி ஜனனே ஜடரேசனம் யுகசம்சாரே பகுதுஷ்டாரே கிருத்தையாபாரே பாகிமுராரே அப்படின்னாரு. திருப்பி 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 இந்த வாழ்க்கையை விட்டுட்டு அந்த ஆத்மாவை பத்தி தெரிந்து கொள்ளாமல் போயிட்டானாக்கா இந்த ஜென்மாவும் அவனுக்கு போயிடும். போயிடுச்சுன்னா திருப்பி செத்தானா திருப்பி ஒரு அம்மா வயிற்றுல விடணும், அப்புறம் அம்மாவுக்கு டபுள கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வயிற்றுல சாப்பிட்றதெல்லாம் அந்த குழந்தைய இருக்குமா அப்படின்லாம் நிறைய சுவராஜ்ய சித்தியில சொல்லியிருக்கு. நைக்கர்ணிய சித்தியில சுரேஸ்வராச்சாரியார் ரொம்ப சொல்றாரு, அவன் சாப்பிட்ட அந்த இதெல்லாம் குழந்தைய குத்துமா என்ன அப்படின்னா. சரி, அந்த இந்த ஒரு குழந்தை இப்படி கஷ்டப்படுறேன்னாக்கா இது போன்ற சேஷ்டையினால அம்மாவுக்கு வலி. இப்படி பரஸ்பரம் 2 பேரும் ஒரு துக்கத்துக்கு வேணுமா, இப்படி ஒரு நிலைமை உனக்கு வேணுமா, இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தடவை அம்மா வயசுல போகக்கூடாது அப்படின்னு அதோட எழுதுங்க. அதனால திருப்பி திருப்பி புனர்ஜென்மா அப்படின்றது இவ்வளவு தூரம் கஷ்டத்தை அனுபவிச்சு சம்சாரம் போயிட்டு இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டுட்டு திருப்பியும் அதையே அவன் திருப்பி நிலையணும்னாக்கா அதுக்காக பகவான் கொடுத்த அந்த திருவில்லை இப்போ யூஸ் பண்ணாம போயிட்டோம்னா அப்படி ஆயிடுமே அப்படின்றதுக்காக. அதனால நீங்க என்ன பண்ணா, இப்ப தெரிஞ்சதுனால நீங்க புனர்ஜென்ம திருப்பி இந்த புனர்ஜென்மா அப்படின்றதை நீங்க தடுக்கிறதுன்னா என்னை உபாசனம் பண்ண மாமுகைக்கு என்னை அடையணும். நீங்க நான் தான் சுலபமா இருக்கேன். எப்ப சுலபமாக்க அனன்ய கேட்டதா சதத்தம் எப்பொழுதும் என்னை ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் சுலபமாக தான் கிடைப்பேன். அதனால மாமுகைக்கு என்னை அடைந்து ஏன் புனர்ஜென்மா கூடாதுன்றீங்க, இந்த ஜென்மம் நல்லா தானே ஹாப்பி வாட் ஐ எம் ஹாப்பி வந்தது. நீங்களா ஏதோ கற்பனை பண்ணிட்டு நான் சந்தோஷமா இல்லைன்னு இல்லப்பா, அப்படி இல்லை, உனக்கு தெரியல, நீ ஏதோ சந்தோஷம் நினைக்கிறியோ அந்த சந்தோஷம் இல்லை. உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை முழுக்க லைஃப்ல 2 கோல், ஒன்னு மெட்டீரியலிஸ்டிக் கோல், ஒன்னு ஸ்பிரிச்சுவல் கோல். மெட்டீரியல் கோலை போய் நீ கோல்னு நினைச்சிட்டு நீ போற வரைக்கும் சரியா இருக்கும். ஆனா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன்னா நீ என்ன அச்சீவ் பண்ணன்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே அச்சீவ் பண்ணல. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் 3 விதமான தோஷங்களுடன் கூடினதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயம். ஃபைனைட் விஷயங்கள் எல்லாமே அது என்னன்னா துக்க விஸ்தி தத்துவம் அப்படின்னு. உலகத்துல எது பண்ணாலும் சரி, அதுல ஒரு ராஜபிரயாணம் பண்ணா 10 நாள் கஷ்டப்பட்டு 5 நாள் இருக்கணும், உடம்பெல்லாம் தண்டை கடைக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே பண்ணோம். ஒரு ஆற்றுல ஒரு ஹோமம் பண்ணணுமே ஆனால் அதுக்கு உண்டானது எல்லாம் எல்லாத்தையும் சேகரிச்சீங்கன்னா உண்டாந்து நீங்க போய் கடைக்கு போய் அதை வாங்கி இதை வாங்கி வாத்தியார் வருவாரான்னு பார்த்து எந்த ஒரு கர்மாவுமே துக்கம் இல்லாம ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறது. எல்லாத்தையும் நீங்க உட்காரணும், அந்த அக்னி பக்கத்துல உட்காரணும், அது சுடும். இதெல்லாம் எல்லா காரியங்களும் உலகத்துல துக்கம் இல்லாத ஒரு காரியம்ன்றது எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு சினிமாவுக்கு போனோம்னா கூட எத்தனை பிளான் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு போனோம், அங்க போனோம், காரை பார்க் பண்ணோம், இங்க போனோம், இப்படி எல்லாம். ஒரு டூர் போனோம்னா கேட்கவே வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும், நமக்கு இடம் கிடைக்குதான்னு பார்க்கணும்னு அந்த டூரை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா பிரச்சனையும். ஆக உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே துக்கம் விசித்தம். அது மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஒரு தடவை வாங்கி வச்சுட்டா அதை அடைஞ்சிட்டானா சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை அடைஞ்ச உடனே அது என்ன பண்றதுன்னா அது இல்லாம உங்களால வாழ முடியாத மாதிரி ஆயிடுறது. இந்த டிவி ஃபேன் எல்லாம் அப்படித்தானே பாயிட்டு எல்லாம் லக்ஸரியா இருந்ததெல்லாம் இப்போ நெசசிட்டியா போயிடும். ஏன்னா பந்தகத்துவம் அதுல வந்துடும் எல்லாருக்கும். இப்படி 2வது தோஷம் பந்தகத்துவம்ன்றது. துக்கம் விசித்தத்துவம், பந்தகத்துவம். இன்னொரு ஒரு பெரிய தோஷம் அதிருப்தி கரத்துவம். எதுலையுமே திருப்தி வராது. இது வந்ததுன்னா இதுக்கும் மேல ஒண்ணு வேணும், இதுக்கும் மேல ஒண்ணு வேண்டும், இதுக்கும் மேல ஒண்ணு வேணும்னு. அதான் அவங்க வித்தேன கற்பனையா மனுஷியா, உனக்கு நான் நச்சிகேதத்தை பார்த்து நீ வேறாந்த சம்பத்துல என்கிட்ட கேட்காத, வேற எது வேணாலும் கேளு. நீ எவ்வளவு நாள் வாழணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு நாள் வாழலாம். உனக்கு எவ்வளவு ஸ்திரீகள் வேணுமோ அத்தனை ஸ்திரீகள் வேணுமோ அவ்வளவு தரேன், எவ்வளவு குதிரைகள் வேணுமோ அவ்வளவு குதிரைகள் தரேன். எல்லாம் கேட்டோட இதெல்லாம் நான் வித்தேன கற்பனையாக மனுஷன் இதெல்லாம் திருப்தி ஆக மாட்டான். எனக்கு தெரியும் எமதமாஜா, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லாது, எனக்கு நீங்க வேளாண்டத்தை சொல்லி கொடுங்கன்னு அவனுக்கு அந்த நாளைக்கு அப்பவே வந்துடுது. இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரியறதுன்னா துக்கம் விசித்தத்துவம், பந்தகத்துவம், அதிருப்தி தரத்தோட கூடியதாக இருக்கக்கூடியதுதான் இந்த மெட்டீரியல் பெனிஃபிட் உலகம் எல்லாம்.
அதனால இது வந்து ஒரு ஏமாந்து போறேன், நான் சந்தோஷமா இருக்கேன், உண்மையிலேயே சந்தோஷமா இல்லை. அவனுக்கு தான் சந்தோஷமா இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு அவனுக்கு அஜ்ஞானம் இருக்குன்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இதுல ஒன்றும் கிரெடிட் இல்லை. அப்படி இருக்கக்கூடியது. அதனால இந்த உலகம் என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடியதான உலகத்துக்கு பேரு புதுசா ஒரு காரணம் கூட துக்காலயம். அங்க ராமாலயத்திலேயும் கிருஷ்ணாலயத்திலேயும் அங்க போய் பிராண பிரதிஷ்டை பண்ணி அங்க பகவானை வச்சு லயமார்த்து வச்சு இவனுடைய வாழ்க்கை முழுக்க இந்த துக்கத்திலேயே லயம் வச்சுட்டாங்க. துக்காலயம். இது எப்படி பண்ணா அசாஸ்வதமான ஒரு சிவத்தை போய் நிஜம் நினைச்சிட்டு ஏமாந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நான் ஆத்ம வச்சு என்ன நீ டெய்லி என்ன உபாசனை பண்ண ஆரம்பிச்சேன்னாக்க அது பிரதி தினமும் சதா சர்வகாலமும் என்னை நீ பறித்து கொண்டே இருந்தால் நான் ஆத்ம வச்சு அசாஸ்வதம் துக்காலயம். இந்த மாதிரி ஒரு அசாஸ்வதமான துக்கத்துக்கு உள்ள நீ ஆளாக மாட்டேன்றது தெரிஞ்சுக்க. அதனால்தான் மகாத்மனா ஆத்மவந்தி மகாத்மாக்களா இருக்கிறவர்களும் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுனாலதான் அவெல்லாம் ஸ்பிரிச்சுவலாகவே இருந்தார். மெட்டீரியலா யாரும் வரல அப்படின்றது இந்த பாரத தேசத்துல நமக்கு நிறைய மகான்கள் எத்தரோ மகானுபாவரு அந்தரிச்சு வந்தனமோன்னு சொன்ன மாதிரி அத்தனை மகானுபாவர்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சதுனாலதான் ஸ்பிரிச்சுவலா இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் அவர்கள் பரமாம் சம்ஸ்கிருத்தின் கதா ஹையஸ்ட் கோலான மோட்சம் பரமாம் வெற்றிய இந்த வழியில தான் போயிருக்காங்கன்றதுனால அதனால நான் மெட்டீரியலிஸ்டா இருந்தா என்ன தப்புன்ற கேள்வியே கேட்காது. ஸ்பிரிச்சுவலா தான் இருந்து ஆகணும். அப்படி இல்லைன்னாக்கா துக்காலயத்துல போய் நீ பாட்டு முடிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். மாமுபேத்திய புனர் ஜென்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாஹ. மகாத்மானஹா துக்காலயமான அசாஸ்வதமான இந்த விஷயத்தை அவர்கள் அடைவதில்லை. ஏன்? மாமுபேத்திய என்னை அடைந்ததுனாலதான். இல்லைன்னாக்கா உனக்கு என்ன ஆகும்? புனர்ஜென்மம். திருப்பி புனர்ஜென்மா இல்லாமல் வாழ்க்கைனா அசத்தோமா சத்கமய மிருத்தியோர்மா அமிர்தந்தமய. அமிர்தத்துக்கு தான் எல்லாருமே வேணும்ன்றதுக்காக தான் டெய்லி நம்ம பண்ண வேண்டிய பிரார்த்தனையா இருக்கணும். அப்படி இருந்து கொண்டுதான் சம்சித்தின்னாக்க இந்த மோட்சம் பரமாம் சம்சித்தின் உத்தமமான அந்த மோட்சத்தை கதாக இவர்கள் அடைந்தார்கள். திருப்பியும் புனராவர்த்தி இல்லாததான ஒரு நிலையை இந்த யோகிகள்லாம் அடைந்தார்கள். புனர்ஜென்மா இல்லாத ஒரு நிலையை அடைந்தார்கள். சரியா? அதனால என்ன இப்போ அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்க வந்து துக்க மிஸ்டத்துவம் பந்தகத்துவம் அதிர்ச்சி கரத்துவம்னு சொல்றீங்க அப்படின்னாக்க எல்லாமே காலத்துக்குள்ள வந்துருச்சு. காலத்துக்குள்ள ஒரு டிராவல்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இங்கேருந்து அங்க ஒரு இடமோ ஒரு டைமோ இது வந்துருச்சுனாலும் நீங்க வந்து பிராக்கெட் அந்த பிராக்கெட்ல வந்துடுறதுனால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க இந்த போறது வைகுண்டம் கைலாசம் இந்த பிரம்மலோகம் பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் எல்லா லோகமும் என்ன இருக்கா இப்ப இல்ல. அவன் போனா என்ன ஆச்சு? வந்துதான் ஆகணும். போறவெல்லாம் வந்துதான் ஆகணும் அப்படின்றதுனால இப்ப என்ன ஆச்சு? எல்லாத்தையும் இந்த ஜீவன் முக்தியை தவிர பாக்கி எல்லா லோகங்களும் சொல்லக்கூடிய லோகங்கள் எல்லாமே புனராவர்த்தி தான். திருப்பி போனா திருப்பி வந்துதான் ஆகணும். அதுல இருந்து யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. பிரம்மபுவனான் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. பிரம்மலோகா அப்படின்னாக்க அது வரைக்கும் பிரம்மலோகத்துக்கு சேர்த்து அப்படின்னு அர்த்தம். ஜானு பாகுவா இருக்கான் அப்படின்னாக்க முட்டி வரைக்கும் கை இருக்கு. அந்த கையானது முட்டியையும் கவர் பண்றது. அப்படி இருக்கார் ராமர். அதனாலதான் அவருக்கு பேர் ஜானு பாகு அப்படின்னாரு. ஜானு அப்படின்னாக்க முட்டி. ஜானுவாசம் நம்ம நடந்தது அது வரைக்கும் தான் பிரம்மச்சாரி பையன் வேசி கட்டின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அடுத்த நாள் தான் பஞ்சகட்சம் கட்டி ஜானுக்கு இவனை பண்ண முடியும். அது வரைக்கும் பிரம்மச்சாரியா இருக்கவன் பண்ணா. ஜானுன்னாக்க முட்டி, கால் முட்டி. வாசம்னாக்க வஸ்திரம். ஆனா ஜானு வாசம். ஜானு வரைக்கும் வாசம் பண்ணிருந்த ஆளு கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கு கீழே கட்ட போறான்றதுக்காக தான் ஜானு அப்படின்னாக்க ஜானு பர்யந்தம் இருக்கக்கூடாது. பிரம்ம புவனான் லோகா. அந்த பிரம்ம புவனம் பிரம்மலோகம் என்று சொல்லக்கூடிய அது வரைக்கும் இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாம் இதே ஆரம்பிச்சு பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தமோலோகம் சத்தியலோகம் ஓம் பூ ஓம் புவா ஓம் சுவா ஓம் மகா ஓம் ஜனஹா ஓம் தபா ஓம் சத்தியம் அப்படின்னு நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த லோகங்கள் 7 லோகங்களுமே ஒண்ணு புரிஞ்சுங்க. புனராவர்த்தினஹா திருப்பி திருப்பி வரக்கூடிய லோகம் தான். அங்க போனா திருப்பி ஒருத்தே போனா வந்துதான் ஆகணும். யாரு இருந்தாலும் சரி. உண்டாச்சுன்னா நாசமாயிதான் ஆகணும். போனால் வந்துதான் ஆகணும்.
அதனால இதெல்லாம் அசாஸ்வதமான லோகங்கள், இதுக்கு நீங்க கவலைப்படக்கூடாது. அதனால ஒரு ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு இங்கேயே படிச்சு ஜீவன் முக்தி அடைஞ்சு இந்த லோகத்துல இருந்து தப்பிக்கலாம். இல்ல அங்க போறதா இருந்தா நிஷ்காம பக்தியோட வேதாந்தத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா அங்க போய் அவங்க சேர்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்தா ஞானாதேவத்து கைவரியம். அது ஞானா அந்நியப்பா வித்தியதே. சாஸ்திரத்துல எத்தனை தேடி பார்த்தாலும் வேற வழி கிடைக்கவே கிடையாது. அஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தினால மட்டும்தான் ஒருத்தனுக்கு முக்தியானது வரும். பாக்கி எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனா முக்தியானது மாத்திரம் ஞானத்தினாலதான் கிடைக்கும் அப்படின்றதுனால பிரம்ம லோக புவனான் லோகம், இந்த பிரம்மலோகம் பர்யந்தம் இன்க்ளூசிவா பிரம்மலோகம் எல்லாம் புனராவர்த்தினா திருப்பி வர வேண்டியதுதான். போனா ஒரு நாள் வரும். அந்த எப்போ முடியறதோ அப்போ உங்களுடைய புண்ணியம் மத்திய லோகம் நிற்கிறது. திருப்பி இங்க வந்துதான் பிறந்து ஆகணும். அதனால இப்ப என்ன பண்ணணும்னா அதுதான் முதல்ல புனர்ஜென்மன் ஆரம்பிச்சதுக்கு திரும்பியும் அதுவே ஸ்டேட் பண்றாரு. என்னை அடையிறதுதான் வழி. ஈஸ்வரனான பிரபனான என்னை ஒருவன் எங்கும் இருக்கக்கூடிய பரபிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு என்னை யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் இங்கேயே அதை தெரிந்து கொண்டானே. ஆனால் அகம் பிரம்மாஸ்தி என்ற ஞானம் வந்தது. ஆனால் அவனுக்கு புனர்ஜென்ம நதிக்கிறது. அதனால இந்த வேதாந்த அறிவு இல்லாம இவனுக்கு புனர்ஜென்மாவிலிருந்து இவன் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இவனுடைய புனர்ஜென்மாவிலிருந்து இவன் தப்பிக்கணுமே ஆனால் ஒரே வழிதான் இருக்கு. அது வேதாந்த சிரவணத்தினாலதான் வரும். சிரவண மனன நிதித்தியாசனத்தினால அந்த சார்ஜியம் வந்த பிறகுதான் அவனுக்கு ஜென்மாவானது கட்டாகும். அதனால கௌந்தையா குந்திபுத்திரனே, அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு புனர்ஜென்ம நதிக்கிறது. அவர்களுக்கு புனர்ஜென்மான்றதே கிடையாது. நதிக்கிறதுனா அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். திரும்பி அவ இங்கேயே மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னாரு. ஏங்க பிரம்ம புவனான் லோகா எல்லாமே புனராவர்த்தின்னு சொல்றீங்களே. பிரம்மலோகம் கூட அது போய் வசதியா நினைச்சிட்டு இருக்கா, அதையும் போய் புனராவர்த்தின்னு சொல்றீங்களா நீங்க அப்படின்னா அது நீங்க இந்த டைம் கான்செப்டை நல்லா புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது. சஹஸ்ர யுக பரியந்தம் ஆர்ய பிரம்மணோ விது ராத்திரி யுக சஹஸ்ராணாம் அஹோராத்திர விலோஜனா. இப்போ அந்த கால கணக்கை கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது. பிரம்மா அவனுடைய நம்ம டெய்லி சங்கல்பம் பண்ணும்போது முகூர்த்த பிரம்மா திவ்ய பராத்து துதிய பரார்த்தம்னு சொல்றோம். இரண்டாவது பரார்த்தத்துல அந்த பிரம்மா இருக்கக்கூடிய அந்த காலத்துல நம்ம இருக்கோம்னு சொல்றாங்க. அது என்ன திவ்ய பரார்த்தம் அப்படின்றதுடைய வியாக்கியானம் தான் இந்த ஸ்லோகம். எப்படின்னாக்க நம்ம பூமியானது தன்னை தானே டெய்லி சுத்தின்றது. 24 மணி நேரம் அது தன்னை சுத்துறது. இப்படி சுத்தி அது அந்த சூரியனை என்ன பண்றது, ஒரு மாசமா சுத்தி 12 மாசத்துல ஒரு கம்ப்ளீஷன் பண்றது அந்த சூரியனானது. இப்படி இருக்கக்கூடிய கால கணக்கு அந்த சூரியனை வச்சுட்டுதான் டைம் கான்செப்டே நம்ம எடுக்கணும் தான். இப்படி ஒரு நாளைக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா 60 நாள்கள். ஒரு நாள் அப்படின்னா 60 நாள். எப்படின்னா ஒரு நாள்னா 24 நிமிஷம். 24 நிமிஷம்னாக்க 60 × 24 பார்த்தீங்கன்னா 1440. அதை 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 24. 24 மணி நேரம் 60 நாளையானது ஒரு டே நமக்கு. இப்படி 7 நாள் ஆயிடுச்சுனாக்க ஒரு வாரம், 30 நாள் ஆச்சுனாக்க ஒரு மாசம். ஏன் 30 நாள் கணக்கு வச்சுன்னா சந்திரன் அப்படிதான் வர. 30 நாளைக்கு ஒரு தடவை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு 15 நாள் வச்சுட்டு வர்றதுனால அந்த கணக்கு வச்சுட்டு இருக்கோம். இப்படி 30 நாள்ன்றது நமக்கு ஒரு மாசம். இப்படி ஒரு 6 மாசம் ஆனது உத்தராயணம். உத்தராயணம்னா என்னன்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி, இந்த 6 மாசங்கள் உத்தராயணம். அதே மாதிரி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி தை, இது தட்சிணாயனம். இந்த தட்சிணாயனத்துலதான் புது பாடங்கள்லாம் ஆரம்பிக்கணும். இப்போ அதுக்காக என்ன பண்றோம், அந்த ஆவணி ஆவணத்தன்னைக்கு நம்ம பண்ண இது வரைக்கும் நம்ம வேதம் பண்ணா வேதத்தை அத்தியனம் பண்ணாம பாக்கி நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணது பெரிய தப்பு நம்ம பண்ணது. அதனால அதுக்கு நித்தியாச்சாரம் பண்ணிட்டோம். அதுக்கு நித்தியாச பிராயஷ்சித்தார்த்தம் காயத்ரி யோகம் 1008 தடவை காயத்ரி எண்ணிக்கை பண்ணிடுறோம். ஏன்னா வேதத்துல சொன்ன மாதிரி பண்ணிட்டே இருக்க வேண்டியது நம்ம பண்ணாததுனால அந்த பிராயஷ்சித்தத்தை பண்றாங்க. அதனால உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கும் வேத மதத்துல ஒரு பெரிய சிக்கடிகன்ஸ் இருக்கு. இப்படி உத்தராயணம் 6 மாசம், தட்சிணாயனம் 6 மாசம் சேர்ந்து ஒரு வருஷம். இப்படி 360 நாள் சேர்ந்தது ஒரு வருஷம் நம்மளுடைய கணக்குப்படி. இந்த 360 நாள் தேவர்களுக்கு ஒரு நாள். நம்மளுடைய 360 நாள்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள்.
அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இதே மாதிரி அவளுக்கு 360 வருஷம் வந்தது. ஆனால் அது தேவர்களுக்கு ஒரு வருஷம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அமாவாசை அன்னைக்கு அவளுக்கு கரெக்டா சாப்பாட்டுக்கு பித்திருக்களுக்கெல்லாம் வேண்டதுனால அன்னைக்கு சிராதம் பண்றது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம, ஏன்னா அவளுடைய கணக்குப்படி அந்த ஒரு நாள் கரெக்டா ஒரு நாள் அந்த கணக்குக்கு தான் பசிக்கும். அதனால அந்த அபராண்ண காலத்தை நம்ம வேலைகள்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. அந்த சமயத்துலதான் நம்ம சிராதத்தை பண்ணணும். இப்படி தேவர்களுடைய கணக்கு பித்திருக்கள் கணக்கு எல்லாம் நம்ம கணக்கை விட வேறானது. நம்மளுடைய கணக்குல 360 நாள் அப்படின்றது 12 மாசம் 360 நாள்ன்றது அவளுக்கு ஒரு நாள். இதே மாதிரி அவளுக்கு 360 நாள் சேர்ந்ததுன்னா அவளுக்கு ஒரு வருஷம், தேவ வருஷம். இப்படி தேவ வருஷங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இப்படி சேர்ந்ததுதான் ஒரு சதுரயுகம். அந்த ஒரு சதுரயுகம் ஆரம்பிக்கிறதால யுகாதின்னு நம்ம போட்டிருப்போம். அதுக்கு தர்ப்பணம் பண்ணுவோம். 96 தர்ப்பண தினங்கள்ல அந்த யுகாதி. அதுல முதல்ல வந்தது கிருதயுகம். அந்த கிருதயுகமானது 4800 தேவ வருஷங்கள். 4800 தேவ வருஷங்கள் கிருதயுகத்துக்கு வேதம். அப்படின்னாக்கா என்ன இருக்குன்னா 4800 into 360 போட்டீங்கன்னா நம்ம கணக்குப்படி என்ன வரும்னா 17,28,000 வருஷம் இருந்துச்சு அந்த வருஷம் ஒரு யுகமானது. அதுக்கப்புறம் 2வது யுகமாக திரேதாயுகத்துல வந்தது. அந்த கிருதயுகத்துல எப்படி எல்லாரும் இருந்தாங்கன்னாக்க எல்லாருக்கும் மாம்சகட்டாலா இருந்தாங்க, பெரிய பெரிய உடம்பு அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு போது எலும்புக்கு பிராதானியம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் சரீரத்துக்கு வந்துருக்கு. இங்க சரீரம் எலும்பு எல்லாத்துக்கும் இப்படிதான் எவல்யூஷன் நமக்கு வந்ததா தெரியுது. அந்த காலத்துலதான் அதனால்தான் தசரதனுக்கெல்லாம் 64,000 வயசுன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவளுடைய லைஃப் ஸ்பான் எல்லாம் டிஃபரெண்டா இருந்திருக்கு. இப்படி 17,28,000 வருஷம் சேர்ந்தது ஒரு தேவ வருஷம். அதாவது அவளுக்கு ஸ்பெசிபிளி 4,800 தேவ வருஷங்கள். அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல 3,600 குறைஞ்சிட்டே வருது. கனிப்பிடிச்சல் வந்துட்டே இருக்கணும். தர்மம் தபசு இதெல்லாம் குறைஞ்சிட்டே கலியில வரும்போது இப்ப தர்மமானது ஒரு காலில் நின்று இருக்கு அப்படின்னு பாகவதம் சொல்றது. இப்படி திரேதாயுகத்துல 3,600 வருஷங்கள்னா 12,91,000 12.96 தேவ வருஷங்கள் சேர்ந்தது ஒரு திரேதாயுகம். அதுக்கப்புறம் துவாபர யுகம், கிருஷ்ணர் வந்தது. இந்த திரேதாயுகத்துலதான் ராமர் வந்த யுகம் அது. இதுக்கப்புறம் வந்தது துவாபர யுகம். இதுல 2,400 இதுக்கு 2,400 தேவ வருஷங்கள். அப்படின்னா நம்மளுடைய கணப்பட்டு 360 பண்ணா 8.64 lakhs. இது துவாபர யுகத்துல வந்தது. இந்த துவாபர யுகத்துல இருந்து சில பேர் கலியுகத்துக்கும் வந்திருக்காங்க. ஜாம்பவான் அவர் எப்படி இருக்கார்? திரேதாயுகத்துல ராமரோடையும் இருந்தார், துவாபர யுகத்திலையும் அவர் இருக்காரு. அதனாலதான் 2 யுகத்தையும் பார்த்தவர் ஜாம்பவான் அப்படின்னு. ஜாம்பவான் என்ன லெஜண்ட். அந்த காலத்துல லெஜண்ட் என்னன்னா 2-3 யுகம் ரொம்ப நாளா பார்த்திருக்கான்னு இருக்கும். இப்ப எல்லாத்துக்குமே சினிமா ஆக்டர்கள்லாம் லெஜண்ட். ஏன்னா அவங்களுக்கு ஜாம்பவான் பத்தி தெரியாது. அதனால இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். இப்படி யுகத்துல இருந்தது. அதுக்கப்புறம் கலியுகமானது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய யுகமானது 1,600 தேவ வருஷங்கள் கொண்டதுதான் கலியினுடைய ஆண்டு. அதாவது 4,32,000 வருஷம் இருக்கு. இப்ப நம்மளுக்கு 5,168 தான் ஆயிடுச்சு படி. அப்படின்னா இன்னும் எவ்வளவு இருக்கு பாத்தீங்க. அதனால இப்போ இப்படி இருக்கும்போது இப்ப மொத்தம் என்ன ஆச்சு? 4,800 கிருதயுகம், 3,600 திரேதாயுகம், 2,400 துவாபர யுகம், 1,200 கலி. கலியினுடைய 1,200 டபுள் ஆச்சு துவாபர யுகத்துல. துவாபர யுகம் 1.5 ஆச்சு திரேதாயுகத்துல, 4 பங்கு ஆச்சு கிருதயுகத்துல. இப்படி மொத்தமா பாத்தீங்கன்னா 12,000 தேவ வருஷங்கள், 43,20,000 ஹியூமன் வருஷங்கள். அவளை பொறுத்த வரைக்கும் 12,000 தேவ வருஷங்கள் சேர்ந்தது ஒரு சதுரயுகம். இப்படி இருக்கக்கூடிய அந்த சதுரயுகத்துல அந்த சதுரயுகமானது இத மாதிரி 1000 சதுரயுகம் பிரம்மா இப்ப இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு ஒரு சகஸ்ரயுக பர்யந்தம் ஆரியத் பிரம்மணோ விதுஹு அப்படின்னாரு. இப்படி 1000 யுகங்கள்ல முடியக்கூடியதுதான் ஒரு பகல் பிரம்மாவுடையது. இதை தெரிந்து கொள்ள வேண்டாம். இது தெரியாம நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்ப சங்கல்பம் பண்ணும் போது
திவ்ய பரார்த்தம் அப்படின்னு சொல்றோம். பரம் அப்படின்னாக்க இப்படி 100 வயசு அவருக்கு. பரம்னா 100 வயசு பிரம்மாவுக்கு. அவருடைய ஒரு தேவானது 1000 சதுரீகம், 1000 சதுரீகம் அவருடைய ஒரு நைட்டு. இப்படி 100 வருஷம். இதுல அவருக்கு 50 ஆயிடுச்சு. அர்த்தம் ஒரு பரார்த்தம் ஆயிடுச்சு. பிரதம பரார்த்தம் முடிஞ்சு போச்சு. இப்போ திவ்ய பரார்த்தம் இந்த செகண்ட் ஹாஃப் சதீஷ் அவருடைய சிருஷ்டியில அதுல பிரதம முதல் பாதத்துல நம்ம இருந்திருக்கோம். அதுல இந்த சதுரீகத்துல 28 மனுக்கள்லாம் எழுதிட்டாங்க. அதுல 28வது மன்வந்தரம் அதுல 14 மனுக்கள் மொத்தமா இருக்கா. அந்த மனுக்கள்ல இருந்து நிறைய மனுக்கள் உள்ள இப்படி ஒரு சம்பத்சரமா வந்து கொண்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அஷ்டாவின்சதித்தமே 28வது மன்வந்தரத்துல இப்ப இருந்துருக்கோம், கலியுகத்துல இருந்துருக்கோம். அப்படின்னு நம்ம இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல அகல விதல சுதல தலாதல பாதாளன்னு இருக்கு, மேல பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம் இருக்கு. இவ்வளவு பெரிய ஊர்ல இருந்து அந்த டைம் கான்செப்ட்ல இருந்து அவரை எடுத்து இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து அதுல இருந்து நம்ம காலத்துல இருந்து முதல்ல எடுத்துன்னு அதுக்கப்புறம் தேசத்துக்கு வரும். அவன் பிரதம பாதை ஜம்பு தீபத்துல பாரத வருஷம்ன்ற இந்த பாரத தேசத்து பாரத வருஷம் மேலோகம் தட்சிண பார்த்து மேற்கு தட்சிண பார்க்கத்துல நம்ம சென்னை இருக்கு அப்படின்னு அந்த கணக்கை வச்சுட்டு நம்ம காலம் பேச எல்லாத்தையும் கணக்கு வச்சு அப்படி இருக்கக்கூடிய நாடு இதுக்கு கணபதி ஹோமாக்கியம் கர்ம கரிக்கு அப்படின்னு எடுத்துட்டு ஏன்னா இந்த ஐடென்டிட்டி நம்ம கொடுத்து ஆகணும். ஏன்னா இப்ப கற்பனை பண்ணும் போது ஐடென்டிட்டி கொடுக்கலனாக்கா எப்படி தெரியும்? அதனால இந்த கர்மாவுக்கு இன்னும் ஒட்டுரூபமாக இருக்கக்கூடிய என்னுடைய அப்பாவுக்கு கொடுக்குறேன் தர்ப்பணம். எப்படி கொடுக்குறேன்னா பிரதானமஸ்தத்தையாமி சுவாகான்னு நினைச்சு போனான்னா இந்த தேவர்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஏதோ நல்லது மெட்டீரியல் பெனிஃபிட் கொடுப்பாரு. என்னுடைய இன்டென்ஷன் அது இல்லை. பிரதாதேவி மூலமா இந்த அக்னியில நான் போடுறதை நீங்க அனுப்பணும். அவருக்கு நான் கொடுக்குற இந்த வெள்ளியின் தண்ணியும் இந்த அக்னியில போடக்கூடிய இந்த காதத்தையும் நீங்க உங்களுடைய 2 வைப்பு அவருக்கு சுவாகான்னு ஒரு வைப்பு, சுகான்னு ஒரு வைப்பு. அந்த சுவாகா வைப்பா போனா தேவர்களுக்கு போய் சேர நம்ம புண்ணியத்துல கணக்கு வந்தா சொதா மூலமாக அனுப்பிச்சானாக்கா நம்ம குதிரைகளுக்கு போய் சேர்றது. அதனால சொதா நம்ம சட்டையாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொதாவுக்கு நம்ம அந்த அக்னி மூலமா கொடுத்துருக்கோம். இப்ப அது இல்ல, இப்ப நமக்குடைய பிரச்சனை இங்க ராத்திரி யுகசகஸ்திரானாம் அப்படின்னு போட்டாரு. அவருடைய 1000 சதுர்யுகமானது அவருக்கு ஒரு நாள். அதே மாதிரி 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. இப்படி அவருக்கு 100 வயசு. அந்த 100 வயசுக்கு பேர் பரம்னு பேரு. அதுல பர அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு இப்ப திவ்ய பர அர்த்தம் 2வது பரார்த்தத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ தே அகோராத்திர விதுகு. இந்த உண்மையிலேயே தேவையும் நைட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கிறான்னா இந்த விஷயத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்குதான் இதை தெரியும். இது வரைக்கும் நம்ம ஏதோ ராத்திரிலாம் நினைச்சுட்டு இருக்கோம், பகல்லாம் என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சதுனால ஒரு புண்ணியமும் புரியாத்தமும் கிடையாது. இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்குதான் வேதாந்தத்துல ஒரு சுவையானது ஏற்படும். அவனுக்குதான் வேதாந்த ஞானமானது ஏற்படும். இந்த காலப்படி சின்னமானது என்ன புரிஞ்சுட்டவனா தேச கால வஸ்து படிக்கின்ற ரகிதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை புரியணும்னாக்க இது புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் சொன்னாரு. இப்படி அகோராத்திர விதோ ஜனாக இப்படி அகத்து ராத்திரி இதை எவர்கள் அறிகிறார்களோ அந்த மனிதர்களுக்கு பேரு இரவு பகலை அறிந்தவர்கள் அப்படின்னு பேரு. இப்படி யாரு கற்றுக்கிறானோ அவனுக்கு தான் இரவு பகலை அறிந்தவர்கள். பாக்கி பேர்ல எதுவோ நைட்லாம் அவனுக்கு தெரிஞ்சதோ புரிஞ்சுட்டு இருக்கான். அவன் இப்படி புரிஞ்சுக்கணும்னு பகவான் கருணையோட சொல்லி கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்ல, இது எப்படி வந்தது இந்த உலகத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. பிரஜாபதி இந்த பிரம்மா அப்படின்னு சொன்னாக்க இங்க வேதாந்தத்திலையும் பிரம்மன்னு சொல்லியிருக்கு, இவரோ பிரம்மான்னு சொல்லுது. இங்க பிரம்மா ஈசம், இங்க பிரம்மன்னு சப்தம், அங்க பிரம்மா. அதனால பிரம்மாஜின்னு ஒரு சேர்த்துக்கிறது. இந்த ஜீயை சேர்த்துக்கிட்டாங்க அவர் மனிதனான அந்த பிரம்மா அப்படின்னு வரும். இந்த பிரம்மாஜியினுடைய கணக்கு தான் சொன்னா இவர் தான் பிரம்மலோகத்துக்கு அதிபதி. இவர் பிரம்மலோகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் இவர் இப்ப காலக்கணக்குள்ள அரசியல் யாரு காலக்கணக்குள்ள வராரோ புனராவிற்கு அவருக்கு. ஏன்னா அவர் இன்னொரு தேச கால படிச்சுன்னு ரசிதமா ஆகலையே. அதனால அந்த பிரம்மாவனுடைய போஸ்ட் அதனாலதான் என்ன ஆச்சு, இந்த போஸ்ட் வந்து இதுக்கப்புறம் இந்த வருஷம் முடிஞ்சோன்னா 43,043.20 lakhs ஒரு சதுரகம். இது ஒண்ணு இந்த மாதிரி 100 வருஷம் ஆன உடனே
அவர் என்ன அவர் அந்த போஸ்ட்ல இருந்துட்டு வேற ஒருத்தரங்க வர போறாரு. அது சில புராணங்கள்லாம் ஆஞ்சநேயர் தான் அடுத்த பிரம்மாவா வர போறாருன்னா சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் அதுல இருந்து என்ன தெரியுது, பிரம்மலோகம் புனராவர்த்தி தான் அப்படின்றது தெரியுது. அதனால இந்த லோகத்துக்கு ஆசைப்படாதீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு அது வேணுமா அதுக்கு இதையே வேதாந்தத்தை படிக்கலான்ற வைராக்கியத்தை கொண்டு வரணும்ன்றது அவருடைய ஐடியா. இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு அங்க போய் இருந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்க இதையே கிடைச்ச ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிட்டு வேதாந்தத்தை படிக்கணும் அப்படின்றது. அடுத்தது சர்வாக பிரபவந்தி அகராகமே ராத்யாகமே பரீயந்தே தத்ரைவ அவ்யக்த சம்யதே. இந்த டே நைட் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த டே ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருக்கும் என்ன ஆரம்பிச்சுட்டா துவைத பிரபஞ்சம் ஆரம்பிச்சது. காத்தால எழுந்த உடனே துவைத பிரபஞ்சம் வந்துடுது. துவைத பிரபஞ்சம் வந்த உடனே தேசம் காலம் பத்து இந்த பரிச்சின்னமான ஒரு சூழல்ல மாட்டிக்கிறாங்க. இதுல இருந்து வெளியில வர முடியல. ராத்திரி ஆயிடுச்சுனாக்கா என்ன ஆகுது அப்படின்னாங்க, இவன் அகரகர் டெய்லி என்ன பண்றான், ராத்திரி தூங்கும் பொழுது இந்த தேசத்துல இருந்தும் வஸ்துல இருந்தும் காலத்துல இருந்தும் தப்பிச்சுட்டு எல்லாம் போய் ஒரு இடத்துல லீனமாறுது. இவனுடைய புலன்கள் எல்லாம் போய் லீனமாறுது. எங்க போய் லீனமாறுது அப்படின்றது தெரியல. சில பேர் என்ன பண்றா, பிரம்மத்துலதான் அது லீனமாறுது. ஏன்னா அதுல இருந்து தானே எல்லாமே உற்பத்தி ஆச்சுன்னு. நம்ம என்ன சொல்றோம், அது இருக்கட்டும், பிரம்மத்துல இருந்து வருது, எங்கேருந்து அது வந்ததோ அங்கதான் போய் லீனமாறுதுன்றதுதான் ஞானம். எங்கேருந்து வந்தது, காத்தால எங்கேருந்து வந்தது, எங்கேருந்தோ வந்தது, எங்கேருந்து வந்து அங்கதானே போய் லீனம் ஆகணும். அதனால அதுக்கு காரணாத்மான்னு பேர் வச்சுட்டோம், சாசன்பாதி அப்படின்னு அதை பேர் வச்சுட்டோம். இதெல்லாம் வந்தது, இந்த கண்ணுக்கு தெரியாத சூக்ம சரீரங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வந்தது சூக்ம சரீரம் அந்த காரண சரீரத்துல இருந்து வந்தது. இந்த சூக்ம சரீரத்திலிருந்து இந்த கிராஸ்தாரியானது இந்த ஸ்தூல சரீரமானது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வந்தது. இந்த கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சரீரமும் கண்ணுக்கு தெரியாத இருக்கிற சூக்ம சரீரமும் எங்க போய் ஒடுங்கிறதோ அதுதான் காரணாத்மனம். இதுக்கு பேரு டெய்லி இப்படி போறதுக்கு பேரு பிரளயம் ஆறுது. டெய்லி நம்ம கிட்ட காத்தால இருந்தாலும் உத்பவம் ஆறுது, திருப்பி ராத்திரி ஆச்சுன்னாக்கா லீனம் ஆறுது. இப்படி தினம் தினமும் வரக்கூடியது, காத்தால வருது சாயங்காலம் வருது. இதுக்கு பேரு பிரளயம்னு பேரு. எப்படி போய் ராத்திரி போய் ஒடுங்கிறது அப்படின்னு நினைச்சோமா, டெய்லி ஒடுக்கக்கூடிய பிரளயத்துக்கு பேரு நித்திய பிரளயம்னு போறது. இதுல ஒரு சுருதியில என்ன தகராப்பட்டு அகராக பிரம்மலோகம் கமயத்தி அப்படின்னு வேற ஒரு சுருதி போட்டுச்சு. டெய்லி இவன் பிரம்மலோகத்துக்கு தானே போறான், எந்த பிரம்மலோகத்தை சொல்றீங்களோ அது ஒரு சிச்சுவேஷன். தினம் தினம் பிரம்மலோகத்துக்கு தானே போறான் அப்படின்னு சொல்றதுனால இவன் பிரம்மலோகம்னா அந்த பிரம்மத்துக்கு கிட்ட போல பிரம்மலோகம் பரியந்தம் தான் போறான் இவன் அப்படின்னு இதுல சாஸ்திர விசாரங்கள்லாம் இருக்கு. மொத்தத்துல இது என்னன்னா நித்திய பிரளயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே நம்ம உலகம் வாங்கின்னு சொல்றதுன்னா இது எல்லாத்தையும் அடிக்க போறோம். அதனால எது சொன்னாலும் ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ரொம்ப உள்ள போனீங்கன்னா தகராறு ஏன்னா சற்பவத்து தான் இந்த உலகம் இருக்கு. அதனால நித்திய பிரளயம். அதுக்கப்புறம் நைமித்திக பிரளயம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நைமித்திக பிரளயம்னா 6 சதவீதத்துக்கு ஒரு தடவை அது மாறிட்டே இருக்கு. பிரம்மாவனுடைய ஒரு நாள் ஒரு வருஷம் போயிடுச்சுனாக்கா அதுக்கு பேரு நைமித்திக பிரளயம்னு பேரு. பிரம்மாவனுடைய வருஷம் 100 வருஷமும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேரு மகா பிரளயம் அப்படின்னு பேரு. மகா பிரளயம். இந்த 3மே இல்லாத ஒரு பிரளயம் இருக்கு, அதுதான் ஆத்தியந்திக பிரளயம். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்ப ஞானம் வந்தவனுக்கு, அவனுக்கு இந்த வேதாந்தம் படிச்சு ஞானம் வந்துருச்சுன்னா இந்த நித்திய பிரளயமாவது நைமித்திக பிரளயமாவது மகா பிரளயமாவது பிரம்மாஜியாவது அவருக்கு 1000 வருஷமாவது இதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஞானம் வந்துருச்சுன்னா. ஆனா ஞானம் வராத பரியந்தம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் திருப்பி பிறந்து நம்ம இதுல அனாதி அதிர்ச்சியா வாசனையா நம்ம மகா சங்கல்பத்துல அனாதி அதிர்ச்சியா வாசனை ஆதியே தெரியாத இந்த வாசனைனால அநேகதா புனப்புனா அநேக ஜென்மாக்கள் திருப்பி புனப்புனா ஜெயிப்பா. ஏனாதி புண்ணிய விசேஷம், ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தினால அக்னி ஜென்மனை பிராப்தவதா இப்படி இந்த ஜென்மால வந்த நானு இப்படிப்பட்ட அந்த வேதாந்தத்திலையும் குறைஞ்சிட்டு அந்த வேதத்தை பண்ணாம விட்டதுக்கு பிராயசித்தமாக இன்னைக்கு நான் மகாசங்கல்பம் பண்ணி தோட்டத்தை போட்டு குளிச்சுட்டு வர புனலை மாற்றிக்கிறேன், எனக்கு வேத ஆரம்பம் பண்ணி இன்னில இருந்து நான் உண்மையா ஒழுங்கா வேதத்தை சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணோம் நம்ம. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு அதனாலதான் நீங்க வந்தோன்னா ஆர்த்து இருக்கிறார். ஏன்னா எல்லா பாவத்தையும் போட்டு வந்துருக்கா, பாக்கி நாள்ல அதிகம் உங்களுக்கு எல்லா பாவத்தோட உள்ள வரும்.
அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அந்த குழந்தை எப்படி வரான்னாக்க எல்லா பாவத்தையும் வச்சுட்டு உள்ள வந்தோடனே அவனுக்கு ஆரத்தி எடுத்து அதுல கூப்பிடனா அவன் வந்து ஈஸ்வர துல்லியமா அந்த ஈஸ்வர பிராப்தி அவனுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த ஆரத்தி எடுக்கிறான். கல்யாணத்துல ஏன் ஆரத்தி எடுக்கிறாலும் அன்னைக்கு அவர் வந்து எல்லாத்தையும் காலை அனுப்பி அவரை மகாவிஷ்ணுவா வச்சதுனால மகாவிஷ்ணுவா இருந்துச்சு, அதனால ஆரத்தி எடுக்கிறோம். இப்படி வந்ததுதான் இந்த கான்செப்ட். இப்படி இது எப்படி இந்த உலகமானது வந்தது, இந்த பிரளயங்கள்லாம் வந்தது அப்படின்றத சொல்லப்படுறாரு. சர்வாக பிரபவந்தி ராகமே ராத்திரி ஆகமே பிரலீயந்தே தத்ரைவ அவ்யக்த சம்யகே. அகர் ஆகமே பேயானது ஒருமையானால் அப்ப என்னது, அத்தியஸ்தமான நிலையில இருக்கக்கூடிய இந்த உலகமானது நமக்கு எப்படி காத்தால தூங்கி எழுந்தோன்னு வந்ததோ அப்படி பிரம்மாவுடைய அத்தியஸ்த நிலையிலிருந்து இந்த உலகமானது வியக்தமாச்சு. அத்தியஸ்தாத்து வியக்தா வியக்தேகா சர்வாக. வியக்தேகான்னாக்க தோன்ற கண்ணால பார்க்கக்கூடியது, தோன்றுகிறது. தோன்றா நிலையில இருந்த அத்தியஸ்தா அந்த பிரம்மத்திலிருந்து தோணக்கூடியதான் கண்ணால பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது சர்வாக. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சதாச்சரர்கள் எல்லாமே அவ எல்லாம் பிரபவந்தி. பிரபவந்தினால எல்லாரையும் பிரபவந்தி விசேஷன உத்பவந்தி. அவ வந்து கொண்டிருக்கிறார். ராத்திரி ஆகமே நமக்கெல்லாம் ராத்திரி ஆச்சுன்னா நமக்கு எல்லாம் போய் விடுகிறது. அதே மாதிரி இந்த உலகமும் என்ன ஆகும், இது கிரியேஷன் வரும்போது எல்லாம் வந்தது, பிரளயம் வந்த போது எல்லாருமா சேர்ந்து அது ராத்திரி ஆகுமே தத்திரைவ அத்தியஸ்த சமயம். அந்த அத்தியஸ்த சமயங்கள்ல ஒதுங்கிறது. ஒரு அத்தியஸ்தத்துல இருந்து வந்தது கொஞ்ச நாள் தோன்றுச்சு, திருப்பி ஒரு அத்தியஸ்த சமயத்துல போய் அது ஒடுங்கிட்டு. இப்போ முதல்ல வந்தது மாயினுடைய சம்பந்தத்தோட உத்பவமாக்க வெட்டம். இன்னொரு அத்தியஸ்தமானது எப்படி இருந்திருக்கு, அதுலயே எல்லாத்தையும் சோவா இமான் பூட்டான் ஜானன் ஏனஜாதான் சிவன் அபிசங்கி சங்கின்னு சொல்லிருக்க. அந்த அத்தியஸ்தமானது என்னன்னாக்க அதுவும் கணக்கு தெரியாதுதான். அது என்னதுன்னா அதுதான் அக்ஷரம் பிரம்மா அப்படின்ற இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவர் பூத கிராமயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ரியாகமே அவசப்பாட்ட பிரபவத்யஹராஹமே. இந்த பூத கிராமங்கள் அப்படின்னாக்க இந்த பூத சமுதாயங்கள்னா தாவரம் ஜங்கமம் மனிதர்கள் இவர்கள் இந்த பூத கிராமஹா அப்படின்னா கிராமஹான கூட்டம் அப்படின்னு. இந்த பூத கிராமஹா தயேவ அயம். இந்த எல்லாம் அப்போ எப்படி இருந்தாலும் தயேவ அயம் இப்பவும் அப்படிதான் இருப்பாங்க. திருப்பி இந்த ஜீவர்கள்லாம் பிறக்கிறாங்க போறாங்க, திருப்பி பிறக்கிறாங்க போறாங்க. எப்படி சார் பிறக்கிறாங்க போறாங்கன்னா இந்த பாப்புலேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கே முடியலையே அப்படின்னாக்கா எப்படி ஞானம் வந்தவன்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சுனாக்க எல்லாம் பிறக்கிறாங்க போறாங்க. யாரோ ஒருத்தர் தான் மனுஷியானாம் பழத்திலேக்கு கஷ்டி ஜெகதி அது ஜெகதாமதி சித்தானாம் கஷ்டின் மாம்பேசி கற்று. யாரோ ஒருத்தர் தான் ஞானியாக போறான், அவன் இந்த சர்க்கிள்ல இருந்து வெளிப்பட போறான். அதுக்கு பதிலாக என்ன ஆச்சுன்னா நிறைய கர்ம வசத்தினால இந்த விலங்கு ஜென்மாலாம் இருக்கு, தாவர ஜென்மால இருந்தா மனுஷங்கள் வர போறான். இப்படி 87 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. அந்த 87 லட்சம் ஜீவராசிகளுக்குள்ள எவ்வளோ கோடி கணக்கான ஜீவர்கள் இருக்காங்க. இப்படி எத்தனையோ பாக்டீரியா இருக்கு, எத்தனையோ தாவரங்கள் இருக்கு, எத்தனையோ விலங்குகள் இருக்கு, எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. இவ எல்லாம் தன்னுடைய கர்மாவனாலேயே திருப்பி பிறகுறாங்க, திருப்பி வளராங்க. இப்படி அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜென்மா. இந்த ஜென்மாலேருந்து அவன் தன் கீழ் போனான்னாக்கா போயிடுவான். அதுக்குள்ள என்ன அர்த்தம், இந்த விலங்கு ஜென்மாவை அனுபவிக்கணுன்றதுக்காக அது அனுபவிச்ச ஜென்மாக்கு அதனுடைய பிராரப்த கர்மா முடிச்சுட்டேன்னா அதுக்கு திருப்பி ஒரு மனுஷ ஜென்மா வருது. இப்படி திருப்பி சயேவ பூத்வா பழகி வச்சார். இப்படி பிறந்து போயிட்டே. இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலையானது. பிறந்து போயிட்டே இருக்கு. ஏன் பிறந்து போயிட்டே இருக்குன்னாக்க உண்டாகும் போது கர்மாவனால உண்டாது, திருப்பியும் கர்மாவை பண்றதுனால திருப்பி ராத்திரி ஆகணும். இவன் பண்ண பாவங்கள்லாம் இவனால எப்படி எத்தனையோ பாவங்கள் டெய்லி சமைக்கிறதுலதான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. பெருக்கும் பொழுது எத்தனையோ பாக்டீரியா அங்க போறது. அதுக்கப்புறம் அடுப்புல போய் விறகு வைக்கிறோம், அதுல போய் ப்ராப்ளம் வருது. காய்கறி நடிக்கலாம், அதுல ப்ராப்ளம். அதை முறத்துல எடுத்தா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா. இப்படி இந்த பாவங்கள்லாம் வந்து நம்ம தெரியாம பண்ணான்றதுக்காக வராம இருக்காது, அது வந்துதானே ஆகணும். இப்படி இந்த பாவங்கள்லாம் வராம இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம பிராயசித்தங்கள் காயத்ரி ஜபங்கள்லாம் பண்றோம். இப்படி வரக்கூடியதெல்லாம் அதுல வராம இருக்கணும்ன்றதுக்காக அதுக்கு என்ன வழின்னா வேதத்துல கொடுத்த வழி எதுவா இருந்தாலும் பிராயசித்தம். பிரார்த்தத்துல போய் சாப்பிட்டு வந்துட்டோம்னாக்கா
அந்த பித்திரைகளுக்கு ஒவ்வொன்னா அவன் தன்னை இச்சு பண்ணிக்கணும். எந்த காரியம் பண்ணிட்டு வந்தாலும் அவன் தன்னை இச்சு பண்ண அடுத்த நாள் காயத்ரி இருக்கு. தாத்தால தெரியாம போய் பேசிக்க, அதுவும் இப்போ சென்று வந்ததுனால வாங்க இதோ வந்துட்டா அப்படின்னு இன்னும் வரவே இல்லை, ஆசிரியா இருக்கேன். இங்க போய் சொன்னதுக்கு பாவம் வராம இருக்காது. இது எப்படி போகணும்னா, ராத்திரில யார் ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியில போய் நின்று சந்தியாவந்தனம் பண்றோம்னா அவனுக்கு அன்னைக்கு பண்ண போய் போறதுன்னு அது ஒரு பாக்கியத்துல எழுதியிருக்காரு. இப்படி எல்லாம் ஸ்மிருதியில இருந்து கண்டுபிடிச்சு அதனாலதான் வெளியில சந்தியாவந்தனம் பண்றது. சாயங்காலத்துல யார் ஒருத்தன் வந்து ஆட்டை விட்டு வெளியில நின்று சந்தியாவந்தனம் பண்ணான்னா அவன் அன்னைக்கு பேசின பொய்யெல்லாம் அன்னையோட கணக்கு தீர்ந்துது. அது அடுத்த நாள் காத்தால பண்ணும்போது ராத்திரி என்ன தப்பு பண்ணான்னா அது சூரிய பண்ணிவிடும். ரத்தம் இது ராத்திரியா பாவம் அகாரகம். அதான் அது மாத்திரம் இல்ல, அவன் இன்டெலிஜென்ட் வேற. மனசா வாய்ச்சா கர்மா எல்லாம் பண்ணிட்டு ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா அதுக்கும் சேர்த்து கேட்டுருவான். அந்த சூரிய மாமன் நிச்சயமணி விதேசம் பண்ணி பாவத்தியா ரத்தம் தான் ஏகராஜ்யா பாபகர்ஷம் மனசா வாசா அஷ்டாத்தியாம் பரியாம் முதலியா எதேசதா வலும்படி எத்தீச்ச நிறுத்தம் பண்ணி எத்தீச்ச வேற ஏதாவது திருத்தம் பண்ணி இருக்குமே. ஆனால் அதுவே நீங்க போக இந்த மாதிரி எல்லாம் வகுத்ததுக்காக இந்த பாவத்திலேருந்து தடுக்கிறதுக்காக தான். ஒரு நாளும் இப்படி பாவங்களை பண்ணிட்டே இருக்கோம். திருப்பி அந்த கர்மாவனால பிறந்து வந்துட்டே இருக்கோம். ராத்திரி ஆகமே அவசகா பார்த்த என்னுடைய வசம் இல்லாம திருப்பி அதுக்குள்ளேயே போறேன்னா என்ன அர்த்தம்? நான் போறேன்னா என்னுடைய பூர்வ கர்ம வசத்தினால இப்படி நித்திய பிரளயம் உட்பவம் இப்படின்னு பிரபவத்தி அகராகமே காத்தால வர ராத்திரி போய் படுத்துக்கிறேன். இப்படியே வந்துட்டு இருக்கேன். இப்போ பூத கிராமகா கையேவயம் பூத்வா படிக்கிறது பிறந்து ஒடுங்கி மறைத்து கொண்டே இருக்கிறது. ராத்திரி ஆகணும் அப்ப என்ன இருக்கு? ராத்திரி வந்த உடனே அதெல்லாம் போய் ஈனமா இருக்கு. திருப்பி அகராகமே அந்த அத்தியத்திலிருந்து திருப்பி வெட்டமான ஒரு நிலைக்கு வந்துடுறேன். இது அவசகா பார்த்தேன். என்னுடைய வசத்துல இருந்ததுன்னா நான் ஏன் வசத்துக்கு ஆசைப்படுவேன்? அங்கேதானே இருக்கிறதுக்கா தூங்கிட்டேதான் இருக்கா, ஏன்னா சந்தோஷமா இருக்க அப்படின்னு. தாத்தால வந்து கர்மாவானது முடிஞ்சு போச்சுன்னா தாத்தால ஏற்றுக்க வேண்டியது. இதுதான் இந்த சைக்கிள், இந்த பிரம்மாஜியினுடைய சைக்கிள். இதை தெரிஞ்சு கொண்டு சொல்லணும் வந்திருக்கேன். பரஸ்பாட்டு பாவோன்யா யத்தோ வ்யக்தா சனாதனஹ சர்வேஷு பூதேஷு நஷ்யத்து நதி நஷ்யதி. இப்பதான் ப்ராப்ளத்துக்கு வரும். இந்த சூழல்ல போய் மாற்றிக்க கூடாது. நீங்க என்ன இது எப்படி இருக்குன்னா, சத்துராஜ்யா பிராப்யதே பலம் கர்மத்தின் பரம் கர்ம தஜ்ஜடம் ஸ்ருதி மகோததௌ பதன காரணம். இந்த ஸ்ருதி மகோததி இந்த கர்மான்ற ஒரு மகோததி இந்த சூழல் இருக்கு. இந்த சூழல்ல போய் நீங்க உழுந்துட்டீங்கன்னாக்கா இதுலயே திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இதுல இருந்து வெளியில வரணும்னாக்க என்ன ஒரே வழினாக்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 அவஸ்தைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அறிவதுதான் ஒரே வழி. பாக்கி எல்லாமே வினச்சத்து, எல்லாமே நாசமாகக்கூடிய வஸ்துக்கள் தான் உலகத்துல. இதுல நாசமாகாத வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வஸ்து என்னன்றது தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வேதாந்தத்துக்கு வந்திருக்கான். அதுதான் அந்த பிரம்ம தத்துவம். அப்படி இருக்குது. பரஸ்பாட்டு பாவோன்யா இப்படி ஏன்னா தஸ்மாத் அத்தியஸ்தா இப்படி இருக்கக்கூடிய அந்த அத்தியஸ்தத்திலிருந்து ஒண்ணு இருக்கு. அந்நிய பாவகா வேறானதான ஒரு பாவமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குப்பா. அது என்ன தெரியுமா? அத்தியஸ்தா சனாதனா. இந்த அத்தியஸ்தத்தை விட இந்த அக்ஷர பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தமா இருக்கக்கூடிய அது இந்த மாயேந்திர அத்தியஸ்தத்தை விட வேறானதாக ஒண்ணு இருக்கு. அது எப்படி இருக்கு? சனாதனா கண்ணுக்கு தெரியல, ஆனா எப்பொழுதும் அது இருந்து கொண்டே இருக்கு. நான் யா சகா அவர் எப்படி இருக்காரு? யார் ஒருத்தர் கிட்ட இருந்திருக்காரு? எந்த நான் முடிச்சுட்டு இருக்கும் போது இருந்தானோ அந்த முடிச்சுட்டு இருக்க நிலையை பார்த்தேன்னா, எந்த நான் கனவு காணும் போது கனவு பார்த்தேனோ, எந்த நான் தூங்கினேன்னு சொல்றேனோ அந்த நான் இது 3த்துக்கு சம்பந்தப்படாம எல்லார் கையிலையும் இருக்கா மாதிரி இந்த உலகத்துக்கு சம்பந்தப்படாம அவரே தான் எல்லா இடத்துலயும் இருக்கார். அவர் தெரிகிறது எல்லா உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் ஜாகிரத்தை மாறிக்கொண்டே இருக்கும், தீர்வு மாறிக்கொண்டே இருக்கும், சுசுப்தி மாறிக்கொண்டே இருக்கும், தினம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. பார்க்கிற காலத்திலேயே பாருங்க, நேற்று பார்த்த நான் இன்னைக்கு மாறி போயிட்டேன். நாளைக்கு பார்க்கும்போது ஒரு கேள்வி இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியல. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததுன்னா தெரியும், நேற்றை விட இன்னைக்கு அது எப்படி தெரியாது? நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி பாருங்க என்ன பார்த்த வாழ்க்கை இப்ப நான் எப்படி இருக்கான்றது தெரியுது. 40 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருக்கேன் பார்த்து இதுல இருந்து எனக்கு எடுக்கிறது சேஞ்ச் ஆகிட்டே எல்லாரும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம்.
அந்த சேஞ்ச் தெரியாமையே நமக்கு அந்த சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது தெரியாமே இருக்கும். இந்த சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள சேஞ்ச் ஆகாது ஒண்ணு என்னன்னா அதுதான். எந்த நாள் எங்க தாத்தா மடியில உட்கார்ந்துருந்தா படத்தை போயிட்டு என் பையனை காமிச்சேன், என் பேரனுக்கு, பார் இதான் உங்களுடைய கொள்ளு தாத்தா, என்னோட தாத்தா, அவர் மடியில நான் உட்கார்ந்துருக்கேன் பார். அந்த நாள் இப்ப என் மடியில என் குழந்தை உட்கார்ந்துருக்கேன், என் பேரன் உட்கார்ந்துருக்கான். அந்த நானும் அங்க இருக்கும் போது நான் சேஞ்ச் ஆகல, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும் போது நான் சேஞ்ச் ஆகல, எனக்கு குழந்தை பிறக்கும் போது சேஞ்ச் ஆகல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் போதும் சேஞ்ச் ஆகல, பேரம் பிறக்கும் போதும் சேஞ்ச் ஆகல. அந்த நான் மாறவே இல்லை, எல்லாம் மாறிச்சு. என்னுடைய கண்ணை காயலு எல்லாம் அப்ப நான் குடிமை வச்சிருந்தது என்ன, என்னுடைய எம்ஜிஆர் என்ன, எல்லாம் இப்ப மாறி போச்சு. எல்லாம் இப்ப நான் தொண்டு களமா போய் கையில கையெல்லாம் வச்சுட்டு இருந்தா கூட அந்த நான் மாத்திரம் மாறவே இல்லை. இப்படி எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது மாறாம இருக்கா மாதிரி அத்தியஸ்தத்துல மாறாத அச்சரமான பிரம்மம் ஒண்ணு இருக்கு. இந்த உலகம் இப்படி மாறிக்கொண்டே இருந்தா கூட மாறாத அவர் இருக்கார். இப்படி இந்த சரீரமானது மாறிக்கொண்டே இருந்தாலும் மாறாததான சரீரம் ஒண்ணு இருக்கு. சர்வேசு பூதேசு நஷ்டத்து, எல்லா பூதங்களும் நசித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் சகா ந வினஷ்யதி, அவர் ஒரு நாளும் நாசத்தை அடைவதில்லை. அவரை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாசமாக பொறுக்கக்கூடிய தெரிஞ்சு என்ன புரியுதுன்னா, இந்த பிரம்மலோகம் இருக்கு அப்படி எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு புரியும் அல்ல. நீங்க தெரிஞ்சு வேண்டியதுன்னா அந்த பிரம்மத்தை எழுதிருக்கிறதுனாலதான் அதை நடிச்சா புனர்ஜென்மாலேருந்து நம்ம வரும். இது ஜென்மா இது தெரிஞ்சுட்டாலும் திருப்பி புனரட்சிக்கணும், புனரட்சி வளர்த்துக்கு தான் இது. அதனால பிரம்மலோகம் போறதையோ இல்ல சொர்க்கலோகம் போறதையோ பித்ருலோகத்துக்கு போறதையோ ஒரு கோலா வச்சுக்க கூடாது. அதனால என்ன கோலா வச்சுக்கணும்னா, இப்ப நட்சத்திரம் அபிநிஷ்டியா இருக்கக்கூடியது எதுவோ அந்த பிரம்மத்தை தான் நாம அறியணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அர்ஜுனனுக்கு. சொல்லி அத்தியஸ்தோக்ஷர யுக்திஷ்டா, அத்தியஸ்தோ அத்தியஸ்தம்னு நான் ஊடகமா சொன்னது ஒண்ணு இல்லை, அக்ஷரம் தான். அந்த அக்ஷரம் வேதிக்கே வந்து ருக்வேதோ எதிர்வேதோ சாமவேதோ அதர்மனகான்றது இதெல்லாம் அபராவித்யா. பராவித்யான்றது என்ன, அக்ஷரம் அதிகண்டது. அது அகோத்திரம் அசப்த ஸ்ரோத்திரம் ததபான் பாதம் அசப்தம் அஸ்பரிசம் அரூபம், இது எல்லாம் ரூபம் இல்லாதது சப்தம் இல்லாதது எல்லாம் ஒண்ணு இருக்க அந்த பிரம்மம். அதுதான் அத்தியஸ்தா அக்ஷரா யுக்தா. இதுதான் அக்ஷரம்னு சொன்ன. அத்தியஸ்தோக்ஷர யுக்தா தமாஹு பரமாம் கதிம் யம் ப்ராப்ய நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இந்த அத்தியஸ்தத்திலிருந்து இருக்கக்கூடிய முதல்ல சொன்ன இந்த அத்தியஸ்தத்திலிருந்து தோன்றி திருப்பி ஒரு அத்தியஸ்தத்துக்கு போனோம் போச்சுன்னு சொன்ன அந்த அத்தியஸ்தம் தான் அக்ஷரமான பிரம்மம். அந்த பிரம்மத்தை தம் ஆகுகு பரமாம், அதை அடைவதுதான் பரமாம் கதின் என்று ஆகுகு என்று பெரியவர்கள்லாம் சொல்றாங்க. அந்த நிலை தம், அந்த நிலையைத்தான் பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு தான் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை தான் அடைய வேண்டிய ஸ்தானம் அந்த பிரம்மத்தை அறிவதுதான். எம் பிராப்திய, அந்த பிரம்மத்தை அடைந்தீர்களானால் என்ன ஆகும்னா அதிலிருந்து என்ன நிவர்த்தன்ட்டு கீழே வரமாட்டீங்க. பிரம்ம ஞானம் ஒரு தடவை வந்துட்டு ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அதுல இருந்து வெளியில வரத்துக்கே ஆசைப்பட மாட்டான், அந்த ஆனந்தத்திலேயே தலைச்சு இருப்பான். அதுதான் தத்தாம பரமம் மம, அதுதான் பரம் தாம. பரந்தாமான்னு பேர் வச்சுக்காம பரந்தாம, எல்லாரும் அடைய வேண்டிய உத்தமமான ஒரு நிலைக்கு பேர் பரந்தாமா. பரந்த அந்த ஒரு தாமா அப்படின்னா இருப்பிடம். தத்து பரமம் தாம மம, அதுதான் என்னுடைய உண்மையான நிலை. அது அப்படிப்பட்ட அந்த நிலையை அடையிறது தான் என் பிராப்தி நிலை. அப்படி என்னை உபாசித்து என்கிட்ட நீ வந்துட்டேன்னா நிவர்த்தந்தே, நீ இங்கேருந்து திருப்பி புனராவர்த்தின்றதே கிடையாது. அதனால என்ன தெரிஞ்சுதான். என்னை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல வாசுதேவனுடைய புள்ள அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, பசுதேவர் புள்ள வாசுதேவன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாசுனா வசதி, இது வாசு சப்ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கீங்க. அதுக்கப்புறம் தேவகான்னு நான் சொன்னேன்னாங்க, தேவன்னா ஜோதி ஸ்வரூபம் சிஸ்வரூபம். சத்தி சித்த ஆனந்த ஸ்வரூபமா உங்ககிட்ட இருக்கக்கூடியவன் தான் நான்ன்றது யார் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வாசுதேவனை தெரிஞ்சுன்னா அதுதான் பரமாம் கதி. அது நீங்க அந்த நிலைக்கு வந்து விட்டீர்களே ஆனால் அந்த ஞானியானவன் திரும்பவும் நிவர்த்தந்து திருப்பி இந்த புனரதி ஜன்மான் இந்த சம்சார சூழல்ல அவன் போய் வரமாட்டான், திருப்பி வரமாட்டான். புரித தபர பார்த்த பூதானி ஏன சர்வமிதம் ததம். புருஷா சஹா பரஹ, புருஷா அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். புரி சயனாத்து புருஷா, இந்த புறத்துல அவர் இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேரு புருஷன்னு பேரு. அவர் நம்பருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம், அவர் தான் பரமாத்மா தான் நான் ரூபத்துல என்னுடைய உடம்புல இருக்காரு. இந்த புறத்துல அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ரிசைடிங், ரிசைடிங் என்னுடைய உடம்புல அவர் இருக்கிறதுனாலதான் அவருக்கு பேர் புருஷன்னு பேரு.
இல்லைன்னாக்கா என்னுடைய உடம்புல கண்ணு இருக்கு காது இருக்கு ஆனா அதெல்லாம் வேலை அவர் வந்த உடனே தான் கண்ணு வேலை செய்யுது காது வேலை செய்யுது அவர் தான் இருக்கிறார் அவருக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ஷன் வாங்கிதான் என்னுடைய கண்ணு பார்க்கறது மூக்கு வர்றது இருக்கிறதுனால அவர் தான் உட்கார்ந்து அதை பூரணம் பண்ணிக்கிறார் அதனால பூரணா புரிசாகா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் புரி சேர்த்தே புரிசாகா இப்படி அந்த புரிசகா அஹா பரஹா அந்த புருஷன் யாரு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆபிரம்ம லோகத்துக்குள்ள இருக்கக்கூடியவர் இல்ல இதுக்கெல்லாம் பியாண்டா இந்த தேச கால வஸ்து பரிசுத்தமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பரஹா இந்த தேசம் காலம் வஸ்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான் சகா பரஹா பார்த்தா இதை அறிந்து கொள் அவரை எப்படி அறியுதுன்னா பக்தியா லட்சியா பக்தினால முதல்ல எப்படி பண்ணா உங்களை விட வேறானதாக அவரை நினைச்சு பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா அவர் தான் எல்லாமேன்னு பாருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணா முதல்ல தாசபக்தியா அவன் அப்படின்னு ஆங்கிலேயர் சொல்ற தாசபக்தியா அவரை பண்ணணும் அதுக்கப்புறம் அம்சதா உங்களுடைய அம்சம் தான் நான் என்ன பண்ணோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணா சைவ அகம் அவரே தான் நான் அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் அடுத்த ஸ்டேஜ் இப்படி பக்தியா லட்சியா இப்படி பக்தி பண்ணி அவரை அடையப்பட வேண்டியது அது உத்தமமான பக்தினா சொஸ்வரூப அனுசந்தானமே பக்தி நித்திய அதிகத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் ஆச்சாரியால் ஒரு சூத்திரம் கொடுத்தாச்சுன்னா அதை மறந்துடக்கூடாது பக்தின்னு வரும்போதில் அது ஞாபகம் வச்சுக்கணும் சொஸ்வரூப அனுசந்தானம் தேவ பக்தி நம்மளுடைய சுரூபத்தை வைத்து அனுசந்தானம் பண்ற மெடிடேஷன்னால வரக்கூடியது அந்த மோட்சமானது லட்சியம் அப்படி இருக்கு அனன்யா அது எப்படி பண்ணா அனன்யா அந்யகான வேறானது அனன்யகான என்னை விட வேறாக அவர் இல்லை சோகம்பாயேன பூஜையே அவரே நான் என்ற பாவத்திலேயே அவரை உபாசனை பண்ணணும் அப்படி பண்ணானா அனன்யா பக்தியா பக்தியா அந்த பக்தியினாலதான் அவரை பண்ணுங்க யாரு வெற்றிய அந்தஸ்தானி பூதானி யார் ஒருத்தர் எல்லா கிரியேஷன் ஹோல் கிரியேஷன் ரெஸ்டா இருக்கு அவர்கிட்ட தான் அவர்தான் வெற்றிய அந்தஸ்தானி எல்லா கிரியேஷனுக்குள்ள அந்தமா இருக்கக்கூடிய அவர் தான் நான் அப்படின்னு பார்க்கணும் ஏன சர்வமிதம் கதா அவராலதான் இதெல்லாம் இயங்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவராலதான் என்னுடைய கண்ணு பார்க்கறது என்னுடைய காது கேட்கறது இந்த உலகங்கள்ல என்னது ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இருக்குதுன்னா என்னதான் அவராலதான் ஏன சர்வமிதம் கதா எல்லாம் அவரிடம் தான் கோக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக அவர் தான் இருந்து கொண்டிருக்கார் அப்படிப்பட்ட அவர் தான் புரி சேனா சேர்த்து என்னுடைய உடம்புலையும் இந்த புறத்திலையும் அவர் தான் இருக்கார் அப்படின்றது யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அது எப்படி தெரிஞ்சுக்கணும் பக்தியா தெரிஞ்சுக்கணும் பக்தின்னா என்ன அர்த்தம் அனன்ய பக்தியா வேற எதுவும் இல்லாத அந்நிய சிந்தனை இல்லாம அனன்யமா தன்னை விட வேறு இல்லாதவர் பக்தி பண்ணக்கூடாது தன்னையே அவரா நினைத்து கொண்டு யார் பக்தி பண்ணிக்கிறானோ அவனால இந்த ஸ்தானமானது லப்யா கிடைக்கப்படுகிறது அப்படின்னாரு எத்திர காலேஷு அனாவிருத்திம் ஆவிருத்திம் செய்வ யோஜினஹ பிரயாதாயாந்தி தம் காலம் வக்யாமி பரதல்யப எத்திர காலேஷு பிரயாதா யோஜினஹ இந்த யோகிகள்லாம் எந்த சமயத்துல அனாவிருத்தியும் ஆவருத்தி இந்த அனாவிருத்தியான ஒரு நிலை ஆவருத்தியாக இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில திருப்பி போயிட்டு வரக்கூடிய இந்த நிலையில் இருந்து திரும்பி வராத ஒரு நிலையை அடைந்தார்களோ யோகிகள்லாம் அதை அவர்களுடைய சமாச்சாரத்தை பற்றி இப்ப சொல்ல போறேன் எப்படி அவர்கள் எல்லாம் போகிறார்கள் வருகிறார்கள் எப்படின்னாக்கா அர்த்தராஜ் மார்க்கங்கள் வழியா தேவயானம்னு ஒரு மார்க்கம் இருக்கு பித்ருயானம்னு ஒரு மார்க்கம் இருக்கு ரெண்டு இருக்கு இதுல இன்னும் அந்த தேவயானத்துக்கு இன்னொரு பேரு அர்த்திராஜ் மார்க்கம் அப்படின்னு பேரு அர்த்தி அப்படின்னு முதல்ல ஒரு லோகத்துக்கு போறான் அதுக்கப்புறம் சம்பத்சர தேவதை மூலமா ஒரு லோகம் போறான் அதுக்கப்புறம் தேவலோகத்துக்கு போறான் இந்த லோகத்துக்கு போறான் இந்த வாயு லோகத்துக்கு போறான் இந்த லோகத்துக்கு போறான் பிரம்மலோகத்துக்கு போறான் இது அர்த்திராஜ் மார்க்கங்கள் அப்படின்னு சொல்றது இதுக்கு பேரு உத்தராயண மார்க்கம் அப்படின்னு பேரு உத்தராயண கதி இந்த உத்தர மார்க்கத்தினால சில பேர் போகிறார்கள் சில பேர் என்ன பண்ணா பித்ருயானமாக இருந்து அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ணல அதனால தூம மார்க்கம் வழியாக அவர்கள் பித்ருலோகத்துக்கு போகிறார்கள் அவர்கள்லாம் எப்படி போறாங்கன்னா தட்சிணாயன மார்க்கம் வழியா கிருஷ்ணகதியை அடைகிறார்கள் இவர்கள்லாம் உத்தரகதியை அடைகிறார்கள் அவர்கள்லாம் கிருஷ்ணகதியா இந்த ரெண்டு கதியை பற்றியும் இவர்கள் எந்தெந்த காலத்தை எந்தெந்த தேசத்தை அனுசரித்து போகிறார்கள்ன்றத இனிமே சொல்ல போறாரு அது ஒரு தனி டாபிக் இது அடுத்த திங்கட்கிழமை